சினிமால உங்களுக்கு எந்த மாதிரி கதாபாத்திரம் பண்ணணும்னு நீங்க விரும்புறீங்க? இல்ல, இன்னைக்கு வந்து ரசிகர் வந்து மாஸ் ஆக்ஷன் ஓரியன்டட் தான் தியேட்டருக்கு வந்து பாக்குறாங்க. சோ அதே போல நான் விரும்புறேன். தமிழ்நாட்டுல நடந்த இதே எழுச்சி தமிழ் மக்கள் தான் பாண்டிச்சேரியில இருக்காங்க. சரிங்க. அது ஏன் சார் விஜய்க்கு நடக்கல? உங்க கருத்து? சிலதுக்கு காரணமே கண்டுபிடிக்க முடியாது. யாராவது கணிச்சாங்களா? அதாவது இதுக்கு முன்னாடி வந்து எலெக்ஷன்ல வந்து நம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா சொன்னாங்க விஜய் சாருக்கு. பட் சிங்கிள் டிஜிட், டபுள் டிஜிட் இருந்தாங்க. அவர் இன்னைக்கு ட்ரிபிள் டிஜிட்ல வந்து நிக்கிறாரு. சோ எதிர்பார்ப்பை மீறி நடக்கிறது அரசியல். அதே தமிழ் மக்கள் இல்ல, அதுதான் புரியாத போகுது. ஏன்னா முதல்ல கணிச்சவங்க எல்லா ஜீனியஸும் கணிச்சாங்க, எல்லாமே தவறாയി போச்சு, பொய்யாயி போச்சு. சோ அது வந்து காலம் தான் பதில் சொல்லும். நமக்கு சில விஷயங்களை நம்மளால கணிக்க முடியாது, சில விஷயங்களை உணர முடியாது. சினிமா துறையில இருந்து ஒரு சூப்பர் ஸ்டாரா அவர் வந்து ஒரு உயர்ந்து அரசியலுக்கு வந்து மக்கள் நல பணியாற்றுவார். நீங்க நடிகா இருக்கீங்க, வருங்காலத்துல நீங்களும் ஒரு சூப்பர் ஸ்டார் வர்றப்ப நீங்க அரசியலுக்கு இல்ல, எனக்கு வந்து எப்பவுமே அதாவது சினிமா துறை ஒரு தொழில் தான் எனக்கு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது சினிமா துறை எனக்கு ஒரு ஃபேஷன், அதை செஞ்சுட்டு இருக்கேன். அரசியல் வந்து மக்கள் நலன் வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. எப்பவுமே மக்கள் நலன்ல ஆர்வம் உண்டு. நான் சின்ன வயசுல இருந்தே அதை செஞ்சுட்டு தான் இருக்கேன், தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கேன். இது இன்னமும் அதிகப்படுத்தி கொண்டு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அது கால நேரம் ஒத்துழைச்சதுன்னா நான் வந்து கண்டிப்பா அரசியல் இறங்கி செயல்படுவேன். லீடர் மூவிக்கு உங்க சப்போர்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. படமும் எல்லா தரப்பு மக்களுக்கும் ரொம்ப பிரியமா, ரொம்ப ரசிக்கப்பட்டது. அதான் ஒரு தரமான படத்தை கண்டினியூவா கொடுத்துட்டு இருக்கோம் தான் எங்களுடைய ஆசை. சோ உங்க சப்போர்ட் எங்களுக்கு கண்டினியூவா இருக்கணும். தேங்க்யூ. இப்போ இவர் கூட இப்ப ஆல்ரெடி நான் கமிட் ஆயிட்டேன். சோ அடுத்த படம் நீங்க சொல்ற மாதிரி ட்ரை பண்ணலாம். அதான் நான் நெல்சன் சொல்லியிருந்தேன், ஒரே ஒரு கேமியா வேணா பண்றேன் அப்படின்னு சொல்லி. அதான் ஒரே ஒரு படத்துல ஒரே ஒரு கேமியா தான் பண்ணுவேன். ஜஸ்ட் 2-3 days அவ்வளவுதான். இன்னும் இது பண்ணல, இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல.